யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நான் விருப்பம் இல்லை என்று சொன்னால் கூட, ஆனால் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூ நியூஸ் அப்டேட் ஆகணுங்கிறதுக்கு இந்த காணொலியை நான் கட்டாயமாக போட வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கிறோம். என்னன்னா, விஜய் திடீரென்று பாம்பேக்கு போனது எதற்கு, ஏன் என்று தோழர்களிடம் கேட்டபோது அவர்களுக்கு இந்த செய்தி தெரியவில்லை. உடனே இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கூட திடீரென்று விஜய் போனது ஏன் தெரியல அப்படின்னா, எத்தனை கோடி பேருக்கு அந்த அயோக்கியனை தெரியாம இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம அரசியலை தாண்டி நான் சொல்றதெல்லாம் அரசியலை தாண்டி தான் சொல்றேன். நான் பெர்சனலுக்குள்ள நம்ம எந்த காலத்திலையும் போகல. நீ உள்ள வந்துட்ட, நீ உள்ள வந்த பிறகு நீ எங்க போய் யாருகிட்ட என்ன நினைக்கிற, உன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நாம் அம்பலப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனால தான் இந்த காணொளி தோழர்களே. ஆகையினால் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதை கூர்ந்து கவனித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். வீட்டு கதவு எப்பயுமே திறக்காத ஒரு நேரத்துல திடீர்னு வீட்டு கதவு திறக்குது, உள்ள இருந்து கார் வருது. பத்திரிகையாளர்களுக்கு எம்ஜிஆர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார், பத்திரிகையாளர்களிடம் எப்படி எம்ஜிஆர் நடந்து கொண்டார், அப்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் வச்சோம் ஏற்கனவே. ஆனால் எம்ஜிஆர் செய்த செயலில் 1% கூட, ஒரே 1% கூட, நான் எப்படி சொல்றேன்னா, முதல்ல விக்கிரவாண்டியில மாநாடு போடும்போது கூத்தாடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஆமா, கூத்தாடி கூத்தாடி, யாரடா கூத்தாடி அப்படிங்கிற நினைப்புல தான் நம்ம எம்ஜிஆர் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரோம். நீயும் எம்ஜிஆரும் ஒன்று அல்ல என்பதற்காகத்தான் கொண்டான். நீ யார் வீட்டுக்கு போயிருக்கிற, நீ எங்க போயிருக்கிற, தனி விமானம், நீ எதுக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்தா நீங்க பறக்கத்தான் செய்வீங்க, தரையில நடக்க மாட்டீங்க. டெல்லிக்கு நீங்க போனீங்க, பறக்கிற விமானத்திலேயே பறப்பதற்காக விலை உயர்ந்த ₹1,00,000 மதிப்பு உள்ள நீ ஒரு போதை பாட்டில் தூக்கிட்டு போற. சென்னையில இருந்து டெல்லிக்கு போய் இறங்குற வரைக்கும் உன்னால போதை இல்லாமல் இருக்க முடியவில்லை என்று வெளியில போக்கஸ் ஆகுதுன்னா, அப்ப நீ எப்படிப்பட்ட மெகா குடிகாரனாக இருக்கணும்னு பார்க்கணும். அந்த பாட்டில திறக்கிறதுக்கு ஒரு கத்தரி. இந்த செய்தியை யார் வெளியிட்டா முதல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ளதான் அரசியல் இருக்குது. சும்மா எல்லாம் நியூஸ் கிடையாது. பேப்பர்ல விஜய் பறந்த தனியாக சென்ற விமானத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள மதுப்பாட்டில் பிடிச்சிட்டாங்க, அப்படி கத்திரிக்கோள் இருந்தது, 40 நிமிட தாமதம். என்ன ராஜசேகர் ரெட்டியா? இல்லை, இப்போ மத்திய அமைச்சர் மராட்டியத்தில் ஒரு அமைச்சர், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் ஆரம்பிக்கிறோம், அவருக்கு மாதிரியா நீங்க? அவங்களுக்கு நேர்ந்த கெதியை என்ன நடக்க போகுது? சரி, அதுக்கு முதல் நாள் திரிசா போனாங்க, அதுக்கு என்ன நீங்க நடக்க போகுது? இதுகள்ல அதுக்கு எதுக்குடா மதுப்பாட்டில்? உங்க செய்தி அவ்வளவு போக்கஸ் ஆச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பெண்கள், நான் கூட போட்டிருக்கேன், திருந்தாத திரிசாவும் திருந்திய தற்குறியும் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் நான். அதுக்கெல்லாம் அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இவன் திடீர்னு கெட்ட பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன்னு சொன்னவன், பெத்த பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்லவே, பெத்த தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேன்னு சொல்ற பைய திடீர்னு யார் வீட்டுக்கு போனான்னு தெரியுமா? அன்னைக்கு திரிசாவை கூட்டிக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு வந்தான். நேத்து இவனுக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு வளைகாப்புக்கு தனியாக ஃப்ளைட் பிடிச்சி அந்த ஆளுக்கு போறான்னா, அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இது வரைக்கும் அவன் எங்க வெளியில வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அது யாரு? அது பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அம்பானி வீட்டில் போய் சிலுக்கு டான்ஸ் ஆடின பையன். இவனை வச்சு 2 படம் எடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அட்லி அவன் பேர். வேற என்ன படம் எடுத்திருக்கான்? பிகிலு. தலைக்கு பாருங்க, பூ அப்படின்ன மாதிரி இருக்கான். பிகிலு, வேற என்ன இருக்கு இதுல? அப்படிப்பட்ட தலைப்புகளை வச்சு அந்த கூத்தாடிக்கு அது என்ன கதை, என்ன விதமான கான்ட்ரவர்சி, மக்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய செய்திகள் எதுவும் இருக்கான்னு அவன் பாம்பேல வளைகாப்பு நடத்துறான். அவனுக்கு இவங்க தனி ஃப்ளைட்ல போய், அந்த குடும்பம் வழங்குமா? யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும் பாருங்க. நாடே காரி துப்பக்கூடிய ஒரு மனிதன், நாடே காரி துப்பிய பிறகு டெல்லிக்கு அவளை முதல் நாள் அனுப்பி வைத்து விட்டு அவள் சேர்ந்த பிறகு இவன் திரும்ப சென்று, நல்லா கவனிக்கணும், முதல் நாள் அவளை அனுப்பி வைத்து விட்டு இவன் பின்னால போறான்.
முதல் நாள் அவள் இங்கே வந்த பிறகு அவன் பின்னாடியே இங்க வாரான். இப்படி ஒரு துப்புக்கட்ட வாழ்க்கை வாழக்கூடியவன் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் தலைமை என்று வந்து அடுத்த மாசம் தேர்தல் வரப்போகுது. அடுத்த மாசம் தேர்தல், 2வது வாரத்தில் தேர்தல் நடத்த போறாங்க. அவன் நாட்டை ஆளணும்னு துடிச்சுக்கிட்டு வாரான். அதுல வந்து எங்கெங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்க ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம், வளைகாப்புங்கிறது மட்டும்தான் போறான். இப்ப நீங்க பாம்பேக்கு போனதை பத்தி, நீங்க திரிஷா போனதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஆயா தம்பி, திரிஷாவுக்கு முதல்ல போனாப்புல இல்லையா? யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப இவன் பாம்பேக்கு போய் பின்னாடி போறான் இல்லையா? அதை போட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்களுக்கு மீடியேட்டர்ஸ் எந்த இடத்துல இருந்து உருவாகுவாங்கிறது நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதான் விஜயோட அரசியல் சூட்சுமங்களில் ஒன்று. அவன் போய் சேர்ற வரைக்கும் இந்த செய்தி ரகசியம். அவன் கட்சிக்காரனுக்கு கூட தெரியல. கட்சிக்காரனு கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன், ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூட ஒருத்தனுக்கு மனசு இல்லைன்னா, அவனுக்கு கூட ஒரு வளைகாப்பு வீட்டுக்கு தனி ஃப்ளைட்டை பிடிச்சி போறவன், என்னை முதலமைச்சர் ஆக்கினால்தான் உங்க வீடு தேடி, உங்கள் கிராமம் தேடி நான் வருவேன் சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன். தெரிந்துதான் அந்த வார்த்தையை சொல்றேன். மக்களை சந்திக்க விருப்பம் இல்லாமல், மக்களிடம் சக தோழராக பயணிக்க விருப்பம் இல்லாமல் ஒருவன் தனி விமானத்திலே பறந்து கொண்டு இருக்கிறான் என்றால், இந்தியாவின் பிரதமர் மோடி மட்டும்தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலும் அவர் மோடி, இருந்தாலும் அவர் பிரதமர் அப்படிங்கிற லெவல்ல இருக்குன்னா, இந்தியாவின் பிரதமருக்கு அடுத்து ஒருத்தர் வந்து ஃப்ளைட்லேயே பறக்கிறான்னா அது இவன் தான். எங்க வளைகாப்பு வீடு, கல்யாண வீடுகளுக்கு கூட எங்க போனா, கோவாவுக்கு யார் வீட்டு கல்யாணத்துக்கு போனா, கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு போனான். அது என்ன மாதிரி பெயர்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பது நாடறிந்து சந்தி சிரித்த கதை. அந்த கதைகளுக்கெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம். ஆனால் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளையும் வெளியே நடு ரோட்டில் இருக்கிற பொழுது நான் சொத்தை அவளுக்கு தரமாட்டேன், ஏன் அவளுக்கு முறையாக கொடுக்கக்கூடிய பங்கினை கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியவன். இப்ப அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் பாருங்களேன். பெத்த புள்ளங்க, பொம்பளை புள்ள லண்டன்ல படிச்சுட்டு பட்டம் வாங்கியிருக்கு. அந்த பட்டத்தை வாங்கி இந்த தற்குறிப்பயலுக்கு பிறந்த அந்த பெண் அங்க வந்து அனாதையா நின்றுட்டு இருந்துச்சு. தான் உண்மை. அவன் தான் இங்க வந்து இளைஞர்களை மீட்டெடுக்க போகிறதாகவும், தமிழ்நாடு பெரிய ஆபத்துல இருக்கிறது மாதிரியும். ஏதாவது படிக்கிறாங்களா, புள்ளி விவரம் தெரியுதா? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் திமுக காரெல்லாம் கிடையாது. அது தெரிந்த தோழர்கள் அனைவருக்கும் வாடிக்கையா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நான் திமுக தோழர்கள். ஆனால் இன்று காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம ஆதரிக்கிறோம். அதை நசித்து ஒடுக்கி அழிப்பதற்காகத்தான், மீண்டும் ஒரு ஆட்சியை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ரஜினி அனுப்புனாங்க. அது தோத்த பிறகு இன்னைக்கு விஜய் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு அவன் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு இவன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி 2 பேரை அனுப்புறாங்க. இதுல நீங்க குழப்பமே அடைஞ்சிடக்கூடாது. சிறிது கூட குழப்பம் அடைஞ்சக்கூடாது. என்னால் இந்த காணொளி மூலமாக ஒரு 500 ஓட்டு, 1000 ஓட்டு, ஒரு 5000 ஓட்டு பிரிந்தால் கூட, ஏன் ஒரு 10 ஓட்டு பிரிந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி என்று தான் கருதுவேன். ஏனால் இன்றைய இளைஞர்கள் அண்ணன் என்ன, தம்பி என்ன, கட்டிய மனைவி என்ன, சொற்களோட பிரயோகமே மோசமான நிலைமையில இருக்கு. அதை நினைத்துத்தான் நாம் பதற வேண்டிய இருக்கு. எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெத்த பிள்ளைக்கு பற்றம் வாங்க போகாதவங்க. பெத்த மகன் அவனுடைய கனவு படிச்சு முடிச்சுட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப அமைதியான பயலா இருக்கான். விஜயோட மகன் சோஜன் அமைதியான பையன், சிரிக்கிறதுக்கே அப்பன மாதிரி காசு வாங்குவான் போல, அமைதியா இருக்கிறான், போறான். அவன் துவங்கிய திரைப்படத்தை விட துவக்கி வைக்க மனம் இல்லாதவன். யார் வீட்டு கோபாலுக்கு போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறான் தனி விமானத்துல, இங்க போய் வளைகாப்புக்கு போறான். இவளை கூப்பிட்டுக்கிட்டே நேரடியா கல்யாணத்துக்கு போறான். ஆனால் பிள்ளைகள் நடுரோட்டில் இருக்கிறது. யார் உங்கள் தலைவராக இருக்கிறார்கள்? யாரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது? உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கூட்டத்தை பார்த்து நான் கலங்கவில்லை, ஒருபோதும் அதை பற்றி மண்டையில நினைக்கவே இல்லை. ஏன்னா எங்க ஊர் இந்த காணொலியை பதிந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையத்தில் நடிகர் கார்த்திக் முத்துராமன், ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன், இதுக்கு பொருத்தம் இருக்குங்கிறதுக்காக மீண்டும் சொல்லுகிறேன். சரணாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பின் மூலமாக திடீரென்று எந்த விளம்பரமும் இல்லாமல், பெரிய அளவு ஃப்ளக்ஸ் போர்டு இல்லாமல், சுவரொட்டி இல்லாமல் திடீரென்று கூடிய கூட்டம் எவ்வளோ தெரியுமா? ராஜபாளையம் நகரம் வந்து நடுங்கி போயிடுச்சு. 4 திசைகளிலும்
தென்காசியிலிருந்து வர்றது, திருநெல்வேலியிலிருந்து வர்றது, மதுரையிலிருந்து வர்றது, இங்கிட்டு கோயில்பட்டி ஆலங்குளம் இருந்து வர்றது, எல்லா ரோடும் ஜாம் ஆகி போச்சு. மக்கள் யாரும் பயணிக்க முடியல. கடைசியில் கார்த்திக் பேசாமலே அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு. 5 நிமிஷம் மேடையில் பாட்டு அப்படியே கலைஞ்சு. இன்னைக்கு அந்த கட்சி இருக்காங்கிறத பார்க்கணும். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரான்னு பார்க்கணும். டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்ச கமலஹாசனோட இன்னைக்கு கட்சி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவர் தோழர் தான், கூட்டணியில் இருக்கிறாங்க வைக்கிறாங்க, இருக்கான்னு பார்க்கணும். அதனால எனக்கு இதை பற்றி எல்லாம் அச்சம் இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான அடுத்த தலைமுறை இளைஞர்களை இந்த நாசகார சீமானும் இந்த நாசகார விஜயும் என்ன அரசியல் படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுதுதான் நாம் இதுவரை கட்டி காத்த அந்த திராவிட இயக்கத்தின் அரசியலும் அதனுடைய நல்ல ஆட்சியான ஒரு நீட்சியும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.